மீடியா ஒர்க்ஸின் ஆயில் 100 நிகழ்ச்சியில் நான் கார்த்திகா உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை நான் சந்தோஷமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நடுவில் கொஞ்சம் கோவப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த கோவம் நியாயமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வாழை இலை. ஸோ வாழை இலையில் என்னம்மா அப்படின்னு தான் கேட்பீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்றைக்கி பிளாஸ்டிக்னால உலகம் பாதி அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம காரணம் காமிச்சாலும் அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலையோட அழிவு தான். அதை நம்ம பயன்படுத்துறத கம்மி பண்ணிட்டோம், யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம உண்மை. அதை நம்ம ஒத்துக்கணும். ஸோ இந்த வாழை இலையில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஒரு பெஸ்ட் கிருமி நாசினி. ஸோ நச்சு முறிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சும்பாங்க. வெளியில் சாப்பிட்டேன் இல்லை இருட்டில் சமைச்சு கொடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும். நம்ம வீட்லேயும் சரி, இல்லை சில ஹோட்டல்ஸ்லேயும் சரி, இல்லை நிறைய பேருக்கு சமைக்கிற இடத்துலையும் சரி, முழு கவனிப்போடு அந்த சமையலை முடிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இருட்டில் ஏதாவது 1-2 தப்பி தவறி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம வாழை இலையில் சாப்பிடும் போது அந்த ஃபுட் பாய்சன் ஆகாது. அது நச்சு முறிப்பான், கிருமி நாசினி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம சுட அந்த சாப்பாடோ பொங்கலோ இட்லியோ நம்ம அந்த வாழை இலையில் வச்சு சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை நல்ல விஷயங்களும் சாப்பாட்டோட சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது. வாழை இலையில் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் நல்லா பளபளப்பாக ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். குளோரோஃபில் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வாழை இலையிலேருந்து கிடைக்கிறது மூலமாக நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நிறைய பேருக்கு வயிற்றில் புண்ணும்பாங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மந்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே க்யூர் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஜென்ரலான எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வாழை இலை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பயன் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வாழை இலைக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் பிளேட்ஸு, நம்ம வீட்டில் சில தட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். வசதியாக இருக்கிறவங்க வெள்ளித்தட்டில் கூட சாப்பிட்றாங்க. அதனால எவ்வளோ நன்மைன்னு தெரியல. பட் அந்த வெள்ளித்தட்டில் கூட நீங்கள் வாழை இலையை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. ஸோ இதில் எதுவுமே மூடி மறைக்கல நம்ம. அண்ட் நம்மளுக்கு தெரியும், 6வது 7வது படிக்கும் போதே நம்ம ஒரு வாழை மரம் குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு கொஷின் வந்திருக்கும் நம்மளுக்கு, கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம எழுதியிருப்போம். அது தலை முதல் கால் வரை, அடி முதல் நுனி வரை ஃபுல்லாக நம்மளுக்கு பயன் தரக்கூடியது. தண்டுலேருந்து, பூலேருந்து, காயிலேருந்து, கனியிலேருந்து, இலையை கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம எழுதியிருப்போம். நம்மளுக்கு தெரியும் அது நல்லதுன்னு. ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வாழை இலைக்கான தேவையை நம்ம தான் அதிகப்படுத்தணும். அண்ட் இது நம்ம ஈஸியாக வளர்ந்துடும், ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும், ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காது. நம்ம வீட்லேயே பின்னாடி தோட்டம் இருக்கிறவங்க தோட்டத்தில் இல்லை மாடியில் கூட இப்போல்லாம் அந்த பெரிய டேங்க்கில் வாழை மரம்லாம் வளர்க்குறாங்க. அப்படி வச்சுட்டோன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்மளே அறுத்து நம்மளே தட்டில் வச்சு நீங்கள் அதுக்கு மேலே இலையை வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இன்றைக்கி தட்டில் சாப்பிட முடியாது, கீழே தான் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்ணுங்கிறது ரூல் தான், மரபு தான். ஆனால் இன்றைக்கி அது யாருமே ஃபாலோ பண்ண முடியாது. எல்லார் வீட்லேயும் சோஃபா செட், டிவி மாதிரி டைனிங் டேபிள் ஒரு அத்தியாவசிய பொருளாயிடுச்சு. அண்ட் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க வாழை இலையில் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா அது சாப்பிட்றதே ஒரு தனி கலை. அப்படியே ரசம் பாயாசம்லாம் உருண்டு ஓடும், அதை அட்டாக் பண்ணி பிளாக் பண்ணி அப்புறமா நம்ம சாப்பிட்றதும் ஒரு தனி கலை தான். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் மரபு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா என்னென்னா பார்த்திங்கன்னா நம்மளாம் ரொம்ப ஹைஜீனிக்கானவங்க, ரொம்ப ஹைஜீனிக்கானவங்க. ஒரு தடவை யூஸ் பண்ண வாழை இலையை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா 4 லட்சம் பேர் சாப்பிட்ட ஒரு பிளாஸ்டிக் தட்டில் ஹோட்டலில் போய் அவன் கழுவி தருவான், நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். அண்ட் இந்த வாழை இலையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மூலமாக பிளாஸ்டிக்ஸை குறைக்க முடியும். அது பிளேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வெளியில் பேக்கிங் பார்சல்னு நம்ம வாங்கும் போது அடியில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது பிளாஸ்டிக் தான். அந்த பேப்பர் வச்சு தான் நமக்கு மேலே சாப்பாடை வச்சு கொடுக்குறாங்க. சுட அந்த பிளாஸ்டிக் தாளில் சாப்பாடு அதை நம்ம சாப்பிட்றது டைரெக்டாக கேன்சரை உண்டாக்கக்கூடிய அந்த புற்றுநோய் காரணிகளுக்கு நாமளே வழிவகுக்கிறதா தான் தெரியுது. இன்னும் நாளடைவில் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லேயே ஃப்ளேவரை தடவி கொடுத்துருவாங்க.
என்ன நம்ம சாப்பிடணுமோ அந்த ஃப்ளேவரை தடவி கொடுத்துருவாங்க. ஏன் உட்காந்து சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, இட்ஸ் அ ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அப்படி வெத்தலை மாதிரி இலைய அந்த பிளாஸ்டிக் தாளை வந்து நீங்கள் மடித்து வாயில் போட்டு மென்ட்டு போயிடுங்க. சாப்பாடு முடிஞ்சிச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு, லஞ்ச் முடிஞ்சிச்சுன்னு ஆகிட போகுது. அண்ட் இதுவும் வந்து நடக்கும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழை இலையை நம்ம திரும்ப நிமித்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை அடுத்த ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் கார்த்திகா. டாடா, டேக் கேர்.